வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 இந்த க்ராசரி டாஸ்க்கு தாங்க. உண்மையிலேயே பிக் பாஸ் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் வச்சு செஞ்சாருங்க. இதில் மெயின் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தாங்க. கேப்டன் உண்மையிலேயே டம்மி பாவாங்க. அவர் தான் வந்து மேற்பார்வையாளராக அனுப்புவாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு டாஸ்க் ஒன்று. அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டாஸ்க்கு. இது வந்து எப்படின்னா ஒரு சைடு மறைச்சி 2 கையை வண்டி உள்ளே விட்டுட்டு அது அந்த பின்னாடி ஒரு கார்ட்போர்டில் ஒரு உருவம் ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு ஷேப்பில், அதாவது முகத்தினோட ஷேப்பு, அதுக்கான அந்த இதுல கண்ணு, மூக்கு, காது, மூக்கு, வாய், இது வந்து கீழே ட்ரேல வச்சிருவாரு. 2 அந்த போர்டுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு கீழே நம்ம கை வழியாக என்ன பண்ணோம், ஹோல்ஸுக்குள்ளே போயிடணும். கண்ணை கட்டிடுவாங்க. உள்ள கையை விட்டு அது அந்த ட்ரேலேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து லிப்ஸ் வைக்கணும், கண், காது, அது மாதிரி வைக்கணுங்க. இதுதான் டாஸ்க்கு. ஏற்கனவே வந்து அந்த பிக்சர் வந்து இவர்கிட்ட கொடுத்துருவாரு, ரஞ்சித் வந்து வச்சுருப்பாரு. உள்ளே 2 பேராக போனோம். உள்ளே அதை பார்த்துட்டு அவங்க போயிட்டு அதெல்லாம் செட் பண்ணணுங்க. செம்ம சிரிப்புங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் பயங்கரமான டஃப்புங்க. அது நிஜமாக முடியாது, கஷ்டம். ஆனால் கொஞ்சம் மைன்யூட்டாக நம்ம பேசுறது இது பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சாங்கன்னா நல்லா பண்ணியிருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா விஷால் சூப்பராக வச்சுருந்தாரு. அச்சு அசல் அழகாகவே இருந்தது பார்க்க அந்த முகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஆல்மோஸ்ட் ஓகே தான், நல்லா வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு 500 பாயிண்ட்டு, விஷாலுக்கு 500 பாயிண்ட், அது மாதிரி கிடச்சிச்சு. அப்புறம் அருணும் நல்லா வச்சுருந்தாரு, அவருக்கு 500 பாயிண்ட். இது மாதிரி ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க. ரயான் நல்லா வச்சாரு. ரயான் சூப்பராக வச்சுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படாமல். ஜாக்லின் ஓரளவுக்கு தாங்க பரவாயில்ல. லிப்ஸு கீழே இறங்கிடுச்சு, அதுதான் தெரியும்ல. உடனே ஊன்வாங்கல்ல. வெளியில் வந்துட்டு வேற அவங்களே என்னமோ பண்ண மாதிரி. அவங்க தான் ரெண்டாவது ஜோடியாக போவாங்க உள்ள, ஜாக்லினும் ரயானும். உடனே வந்து வெளியில் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. அப்படியே அவங்க வச்சு தான் வின் பண்ணி அந்த 500 வாங்கிட்ட மாதிரி. இதில் என்ன ஒரு காமெடி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முத்துக்குமாரும் நம்ம தீபக்கும் தான் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அதனால கொஞ்சம் ஐடியா இல்லை அவங்களுக்கு. இதனால் தீபக் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வச்சுருப்பார். முத்துக்குமாரும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அது செல்லுபடி ஆகலைங்க. முகம் இது மூக்கு வாயில வேற விதமாக இருந்ததுனால பிக் பாஸ் பாயிண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஜாக்லின்லாம் கொஞ்சம் கெஞ்சி கேட்டாங்க, பிக் பாஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குல்ல, கொடுங்க அப்படின்னு. பயங்கர சிரிப்பு தாங்க. அதை பார்த்துட்டு பயங்கர சரியான என்டர்டைனர் தாங்க. அவங்க வந்து அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அதெல்லாம் இல்லை. ஒரு பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோன்னா கொஞ்ச நேரம் அப்படி சிரிக்கிறது தான் எல்லாருமே விரும்புவாங்க. அதை வந்து சௌந்தர்யா பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அதாவது என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாகவே ரொம்ப இம்பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதை நல்லா இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க் கிடையாது. ஆமாம், கிடையாது தான். இருந்தாலும் அவங்க வச்சதை பார்த்து அது விழுந்து கக்கன்னு சிரிக்கும். அது உண்மையிலேயே நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் அதே மாதிரி பவித்ரா வந்து வைப்பாங்க. அவங்க ஃபோட்டோவோட அனுப்புகிறேன் பாருங்க. ஐயோ ரொம்ப ஃப்ராடுங்க. ஏங்க இந்த பொண்ணு டென்ஷன் ஆகுது. சாச்சனா கடுத்தது இவதாங்க, பவித்ரா தாங்க. சொல்லிட்டாரு அழுகினி ஆட்டோன்னு. ஆமாங்க, இதுலயும் வச்ச மாதிரி போடுது. உள்ள போய் வச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு வந்து கண்ணு, ஒரு பக்கத்துக்கு வந்து வாய் எடுத்து கண்ணுக்கு பதிலாக வச்சுட்டு மூக்கு ஒரு வழியா வச்சுட்டா, திரும்பி வாய்க்கு வந்து கண்ணை எடுத்து வச்சுட்டு காதை வந்து அவ இஷ்டத்துக்கு ஒரு இதோ வச்சுட்டா. ஒரு காது கீழே விழுந்துருச்சு வைக்கும் போதே. வச்ச பொசிஷன் ஒன்று கூட சரி கிடையாது. வந்து நின்றுட்டா அங்கே. அந்த பக்கம் வச்சவங்க சரியாக வச்சுட்டதுனால இவளை பற்றி நம்ம பேசலை, யாருமே உள்ள அவ்வளோ பெரிய இதுவாக பேசலை. 500 பாயிண்ட் கிடச்சிச்சு. இவள் சரியாக வைக்கல, இவளுக்கு பாயிண்ட் மார்க் கொடுக்கல. இவள் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததே அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வச்சேன் காது தான்ப்பா கீழே விழுந்துச்சு. இதில் வேற பிக் பாஸ் காது அங்கே ட்ரேல தேடுவா. பிக் பாஸ் காதை காணோன்னு. அம்மா நீ வச்சது எதுவுமே ஒழுங்காக இல்லை, கண்டிருக்க வேண்டிய இடத்துல வாயை தூக்கி வச்சிருக்க. அது மாதிரி பண்ணிட்டு வெளியில் வந்து இந்த ஃப்ராட் பித்தலாட்டம் பாருங்களேன். அவள் செஞ்சதை அவள் வெளியில் வந்து அவளோட பிக்சர் அவள் செட் பண்ணதை பார்த்துட்டும் வெளியில் வந்து எப்படி மேனிப்புலேட், அதாவது அவள் தப்பு செய்யாத மாதிரி. அப்போ உள்ளே வந்து எவ்வளவோ இது மாதிரி ஃபோர்ஜரி, அந்த என்னது ஃப்ராட் ஆட்டம் விளையாடி இருப்பா பாருங்க. ஏற்கனவே அவளுக்கு வந்து அவ பேசினாலே அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சுங்க. காது மட்டும் தான் கீழே, அத்தனை தடவை அவள் பதிவு பண்ணுறா, காது மட்டும் தான் கீழே விழுந்தது, காது மட்டும் தான் கீழே விழுந்தது. அது நல்லா இல்லை. அவளோட கேம் பிளேவே அசிங்கமாக இருக்குது. இந்த வீக் அவளை வெளியில் அனுப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லை, இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா
இந்த டாஸ்கில் வந்து இந்த கிராசரி டாஸ்க் வந்து டோட்டலாகவே 2000 தான் சம்பாதிச்சிருக்காங்க பிக் பாஸ். கூட ஒழுங்கா பண்ணல இல்லை ஓவரால் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா பிக் பாஸ் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து கடனாக கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ இவ்வளோதான். ஆமா ஒவ்வொருத்தர் பண்ணும் போதும் ரஞ்சித் பண்ணாரு பாருங்க ஆக்ஷன், அதை பார்த்து சிரிப்புங்க. ரஞ்சித் உடைய வேலை அதுதான் சொல்ல வரேன். உள்ள விளையாடுறவங்கள விட இவர் எப்படின்னா சம்டைம்ஸ் நம்பியார் ஆகிறாரு, ஒரு சமயம் எம்ஜிஆர் ஆகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஆர்வமாயிடுது. ஏன்னா இது கிராசரிக்கான ஷாப்பிங்கான டாஸ்க். இது ஒழுங்கா வச்சிருங்கப்பா, அவர் உட்கார்றது என்ன, அவர் முகத்தை மாத்துறது என்ன, ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் பேசுற மாதிரி இருக்கு பாருங்க. லாஸ்ட்ல ஃபைனல்ல பிக் பாஸ் அங்க ஒரு டச் கொடுத்தாருங்க. அருண் வந்தப்போ அருணை மட்டும் நிற்க வச்சுட்டு அவரோட ரஞ்சித்தோட கண்ணை கட்டிட்டு ரஞ்சித் சாரை வைக்க சொல்லிடுவாருங்க. ரஞ்சித் சார் செம்ம காமெடிங்க. ஒன்றுத்தையும் ஒழுங்கா உருப்படியாவே வைக்கல, கண்ணை வச்சுக்கிட்டு அங்கேயே தான் தேடிட்டு இருக்காரே தவிர போர்டில் செட் பண்ணவே இல்லை. அப்படியே எப்படியோ செட் பண்ணாரு, ஆனால் ஒன்றுமே உருப்படியாக ஒழுங்காக வைக்கல. ஸோ இப்படி ஒரு வழியாக இந்த டாஸ்க்குங்க. ஆனால் ரொம்ப டஃப் தாங்க இந்த டாஸ்க்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவங்களுக்கு கொடுக்கும்போது 17,000 ரூபாலாம் ஜெயிச்சிருப்பாங்க, 10,000 ரூபாய் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்லை இவ்வளோ நாள் ஈஸியாக கொடுத்ததுனால தானே இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, நைட்டில் உட்காந்து திருட்டு கடை சாப்பாடு சாப்பிட்றது, திருட்டு பிரியாணி சாப்பிட்றது. இப்போ 3 வேளை சாப்பிட்றதுக்கு இது என்ன சொல்ல, அம்மா தாயே பிக் பாஸே அப்படி தான் கேட்கணும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உங்கள் நிலைமை. இப்போ மொத்தமே 3000 தான் 15 பேர் சாப்பிட்ணும். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி கிராசரி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இன்னும் ஆட்டம் விறுவிறுப்பாக நடக்குங்க. ஸோ ஒரு வழியாக ஆனால் ரொம்ப செம்ம என்டர்டெய்னிங்காக தாங்க போச்சு. ஆமாம், இன்னைக்கு எபிசோட் கட்டாயம் பாருங்க, என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. ஆக மொத்தம் மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.